காசா உதவிப்படகை கடலில் கைப்பற்றி அதில் உள்ளவர்களை கைது செய்த இஸ்ரேல். மெட்லின் இடைமறிக்கப்பட்டதற்கு எதிராக பிரசல்லில் நூற்றுக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டம். ஜெர்மன் துறைமுகங்களை காலி செய்யுமாறு பொதுமக்களை வலியுறுத்திய இஸ்ரேலிய ராணுவம். ஏமனின் செங்கடல் துறைமுகமான கொடைடாவின் கப்பல் துறை மீது இஸ்ரேலிய படைகள் வான்வழி தாக்குதல். அமெரிக்காவிலிருந்து மொத்தம் 700 F-35 போர் விமானங்களை வாங்க திட்டமிட்டுள்ளதாக மார்க் ரூட்டி தெரிவிப்பு. இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழிருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க. அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்க. வாங்க காணொளிக்குள் போகலாம். காசா பகுதியில் கடற்படை முற்றுகையை மீற முயன்ற 12 ஆர்வலர்களை ஏற்றி சென்ற ஒரு கப்பலை இஸ்ரேல் நேற்றைய தினம் தடுத்து நிறுத்தி அஷ்டோட் துறைமுகத்திற்கு அழைத்து சென்றதாக சின்கூவா தெரிவித்துள்ளது. இஸ்ரேலின் வெளியுறவு அமைச்சகத்தின்படி நேற்று அதிகாலை சர்வதேச நீரில் இஸ்ரேலிய படைகளால் கைப்பற்றப்பட்ட பின்னர் மெட்லின் என்ற படகு இஸ்ரேலின் மிகப்பெரிய துறைமுகமான அஷ்டோட்டை அடைந்தது. ஸ்வீடிஷ் காலநிலை பிரச்சாரகர் கிரெட்டா துன்பர்க் மற்றும் பிரேசிலிய மனித உரிமைகள் வழக்கறிஞர் தியோகோ அவிலா உள்ளிட்ட ஆர்வலர்கள் மருத்துவ பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு நாடு கடத்தப்படுவார்கள் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் சிறிது நேரத்திற்கு முன்பு படகு அஷ்டோட் துறைமுகத்தில் வந்து நின்றது என்று அமைச்சகம் சமூக ஊடக தளமான ட்விட்டரில் பதிவிட்டுள்ளது. பயணிகள் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பதாகவும் கூறியது. அமைச்சகம் வெளியிட்ட புகைப்படங்களில் துன்பர்க் மற்றும் அவிலா சோர்வாக இருந்தாலும் காயமின்றி இருப்பதை காட்டியது. உள்ளூர் நேரப்படி அதிகாலை 3 மணியளவில் கப்பல் தடுத்து நிறுத்தப்பட்ட சிறிது நேரத்திலேயே அந்த குழுவுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டதாக செயற்பாட்டாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் இஸ்ரேலை தளமாக கொண்டு சட்ட உரிமைகள் அமைப்பான அதல்லாக் தெரிவித்துள்ளது. அப்போதிருந்து செயற்பாட்டாளர்களுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டது என்று அது ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்த பணியை ஏற்பாடு செய்த சுதந்திர புளோட்டிலா கூட்டணி இஸ்ரேல் சட்டவிரோதமாக நடந்து கொண்டதாக குற்றம் சாட்டியது. படகு சர்வதேச நீரில் கடத்தப்பட்டது என்று கூறியது. வெள்ளை எரிச்சலூட்டும் ஸ்ப்ரேயை பயன்படுத்துதல், தகவல் தொடர்பு நெரிசல் மற்றும் வானொலி வழியாக சீர்குலைக்கும் சத்தம் பரிமாற்றங்கள் உள்ளிட்ட உளவிய அழுத்தங்களுக்கு பயணிகள் ஆளானதாக குழு கூறியது. அந்த கப்பல் காசாவை நோக்கி செல்லும் உணவு மற்றும் மருத்துவ பொருட்கள் உட்பட மனிதாபிமான பொருட்களை ஏற்றி சென்றதாக கூறப்படுகிறது. மால்டாவிற்கு அருகிலுள்ள சர்வதேச கடல் பகுதியில் நடந்ததாக கூறப்படும் ட்ரோன் தாக்குதலில் மற்றும் ஒரு கடற்படை கப்பலான கன்சைன் சேதமடைந்து சுமார் ஒரு மாதத்திற்கு பிறகு நேற்றைய தினம் சம்பவம் நடந்துள்ளது. 2007ஆம் ஆண்டு ஹமாஸ் காசா பகுதியை தனது கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்ட பிறகு இஸ்ரேல் அதன் மீது கடற்படை முற்றுகையை விதித்தது. 2023 அக்டோபரில் தெற்கு இஸ்ரேலின் ஹமாஸின் கொடி எல்லை தாண்டிய தாக்குதலை தொடர்ந்து கட்டுப்பாடுகள் மேலும் கடுமையாக்கப்பட்டன. தற்போது 21வது மாதத்தில் நுழைந்துவிட்ட இந்த போர் காசாவின் உள்கட்டமைப்பை அழைத்துள்ளதுடன் அதன் 2.3 மில்லியன் மக்களை ஆழ்ந்த மனிதாபிமான நெருக்கடிக்குள் தள்ளியுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் அமைப்புகள் வரவிருக்கும் பஞ்சம் குறித்து எச்சரிக்கின்றன. முழு மக்களும் கடுமையான உணவு பாதுகாப்பு இன்மையை எதிர்கொள்கின்றனர். இந்த நிலையில் மனிதாபிமான கப்பலான மாட்லீனை இஸ்ரேல் இடைமறித்ததற்கும் காசா பகுதியில் நடந்து வரும் வன்முறைக்கும் எதிராக நேற்றைய தினம் மாலை பிரசல்ஸ் பங்கு சந்தைக்கு வெளியே 2000 பேர் கூடி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மனிதாபிமான உதவிகளை ஸ்வீடிஷ் ஆர்வலர் கிரேட்டா துன்பர்க் மற்றும் பிரெஞ்சு MP EP ரிமாஹாசன் உட்பட 12 பாலஸ்தீன ஆதரவு ஆர்வலர்களையும் சுமந்து சென்று மேட்லின் கப்பல் காசாவை அடைய முயன்ற போது தடுத்து நிறுத்தப்பட்டது. காசா விடுதலைக்கான புளோட்டிலாவின் ஒரு பகுதியாக இருந்த இந்த படகு காசா மீதான இஸ்ரேலிய முற்றுகையை உடைக்கும் நோக்கில் ஜூன் 1 அன்று சிசிலியில் இருந்து புறப்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை இரவு இஸ்ரேலிய ராணுவம் சர்வதேச நீரில் கப்பலை இடைமறித்து பின்னர் அதை இஸ்ரேலிய துறைமுகமான அஷ்டோட்டுக்கு இழுத்து சென்றது. இஸ்ரேலிய அதிகாரிகளின் கூற்றுப்படி 12 ஆர்வலர்களும் அவர்களின் சொந்த நாடுகளுக்கு நாடு கடத்தப்படுவார்கள். இஸ்ரேலிய கடற்படையின் நடவடிக்கைகளுக்கு எதிராக பிரசல்ஸில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் சீற்றத்தை வெளிப்படுத்தினர். காசா மீதான இஸ்ரேலின் படையெடுப்பு மற்றும் ஆக்கிரமிப்பை நிறுத்த கோரினர். பாலஸ்தீன பகுதியில் இஸ்ரேலிய ராணுவம் இனப்படுகொலை செய்வதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் ஐரோப்பாவும் சர்வதேச சமூகமும் இஸ்ரேலுக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தனர். கவுதி கிளர்ச்சியாளர் உள்கட்டமைப்புக்கு எதிரான தாக்குதல்களை எதிர்பார்த்து இஸ்ரேலிய ராணுவம் 3 ஜெர்மன் துறைமுகங்களில் உள்ள பொதுமக்களை வெளியேற்ற உத்தரவு பிறப்பித்துள்ளது. காசாவில் உள்ள பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக கவுதிகள் இஸ்ரேலை நோக்கி தொடர்ந்து ஏவுகணைகளை ஏவி வருகின்றனர். இஸ்ரேலிய ராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் கர்னல் அவிச்சியாத்ரை எக்ஸ் மற்றும் டெலிகிராமில் பகிரப்பட்டு அரபு செய்தியில் ஹவுதி பயங்கரவாத ஆட்சி ராசைசா, ஹொடைடா மற்றும் அல் சலிப் துறைமுகங்களை தங்கள் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்துகிறது என்று கூறினார். பாதுகாப்பு காரணங்கள் காரணங்களுக்காக இந்த துறைமுக பகுதிகளில் உள்ள அனைத்து நபர்களும் உடனடியாக வெளியேறி பாதுகாப்பான தூரத்திற்கு செல்லுமாறு அவர் வலியுறுத்தினார்.
இந்த நிலையில் துபாய் ஏமனின் செங்கடல் துறைமுகமான கொடிடாவின் கப்பல் துறை மீது இஸ்ரேலிய படைகள் 2 வான்வழி தாக்குதல்களை நடத்தியதாக கவுதி நடத்தும் அல் மசீரா தொலைக்காட்சி என்று தெரிவித்துள்ளது. கவுதி கட்டுப்பாட்டில் உள்ள டிராஸ் இசா, ஹொடைடா மற்றும் சாலிப் துறைமுகங்களை காலி செய்யுமாறு இஸ்ரேலிய ராணுவம் திங்களன்று வலியுறுத்தியதைத் தொடர்ந்து இந்த தாக்குதல்கள் நடந்துள்ளன. இஸ்ரேலிய அதிகாரிகள் தாக்குதல்களை உறுதிப்படுத்தவில்லை. ஆனால் பெயர் குறிப்பிடாத அதிகாரிகளை மேற்கோள் காட்டி இஸ்ரேலிய ஊடகங்கள் கடற்படை ஏமனில் உள்ள தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக கூறின. 2023 அக்டோபரில் காசாவில் போர் தொடங்கியதிலிருந்து ஈரானுடன் இணைந்து கவுதிகள் இஸ்ரேல் மீதும் செங்கடல் கப்பல் போக்குவரத்து மீதும் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். இது பாலஸ்தீனர்களுடனான ஒற்றுமைக்கான செயல்கள் என்று கூறுகிறது. இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்ட டஜன் கணக்கான ஏவுகணைகள் மற்றும் ரோன்களில் பெரும்பாலானவை இடைமறிக்கப்பட்டன அல்லது தோல்வி அடைந்தன. இஸ்ரேல் தொடர்ச்சியான பதிலடி தாக்குதல்களை நடத்தியது. இந்த ஆண்டு கவுதிகளுக்கு எதிராக அமெரிக்கா தீவிரமாக தாக்குதல்களை தொடங்கியது. கவுதிகள் அமெரிக்க கப்பல்கள் மீதான தாக்குதல்களை நிறுத்த ஒப்புக்கொண்ட பிறகு பிரச்சாரத்தை நிறுத்தியது. நேட்டோவின் உறுப்பு நாடுகள் கூட்டணியின் ராணுவ சக்தியை வலுப்படுத்தும் ஒரு பகுதியாக அமெரிக்காவிலிருந்து மொத்தம் 700 F-35 போர் விமானங்களை வாங்க திட்டமிட்டு உள்ளதாக நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டே தெரிவித்தார். நேட்டோ நாடுகள் அதிக போர்க்கப்பல்கள் மற்றும் விமானங்களில் முதலீடு செய்யும் ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்ல வேண்டுமென்றால் அமெரிக்காவின் நட்பு நாடுகள் மொத்தம் குறைந்தது 700 F-35 போர் விமானங்களை வாங்கும் என்று திங்களன்று லண்டனில் நடந்து ஒரு மாநாட்டில் பேசிய ரூட்டே கூறினார். நேட்டோ நாடுகள் ராணுவ உற்பத்தியில் ரஷ்யா மற்றும் சீனாவை விட பின்தங்கி வருவதாகவும் ராணுவ மயமாக்கலுக்கான செலவினங்களை அதிகரிக்கும் திட்டங்களை உறுதிப்படுத்தினார். நமது ராணுவத்திற்கு ஆயிரக்கணக்கான கவச வாகனங்கள் மற்றும் டாங்கிகள் தேவை. மில்லியன் கணக்கான பீரங்கி குண்டுகள். நாங்கள் அதிக ரோன்கள் மற்றும் நீண்ட தூர ஏவுகணை அமைப்புகளிலும் முதலீடு செய்வோம். மேலும் விண்வெளி மற்றும் சைபர் திறன்களில் அதிக முதலீடு செய்வோம் என்று ரூட்டே கூறினார். கூட்டணி அதன் வான் மற்றும் ஏவுகணை பாதுகாப்பை 400% அதிகரிக்க வேண்டும் என்று கூறினார். வருடாந்திர பதவி உயர்வுகள் மற்றும் பணியாளர் மாற்றங்களுக்கு பொறுப்பான கமிஷன்களை உருவாக்க செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான சாட்போட்டை அறிமுகப்படுத்த அமெரிக்க வெளியுறவுத்துறை திட்டமிட்டுள்ளதாக உள்ள ஆவணங்களை மேற்கோள் காட்டி ராய்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. பலந்திர் மற்றும் மைக்ரோசாப்ட் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டு கார்ப்பரேட் சாட்போட் ஸ்டேட் சாட் சான்றிதழ் கமிஷன்களுக்கான ராஜதந்திர ஊழியர்களை தேர்ந்தெடுக்க பயன்படுத்தப்படும் என்று அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. உள்ள ஆவணங்களின்படி கமிஷன் உறுப்பினர்களின் புறநிலை தேர்வில் ஸ்டெட்ஷாட் அமைப்பு முக்கிய பங்கு வகிக்கும். ராஜதந்திரிகளின் சேவை தரவரிசை மற்றும் தகுதிகளை பகுப்பாய்வு செய்யும். மிகவும் பொருத்தமான வேட்பாளர்கள் தானாகவே தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவர்கள் ஒவ்வொருவரும் நம்பகத்தன்மை மற்றும் ஒழுங்குமுறைகளுக்கான சோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள். பெண்கள் மற்றும் இன சிறுபான்மையினருக்கான ஒதுக்கீட்டிற்கு இணங்குவது குறித்து எதுவும் கூறப்படவில்லை என்று நிறுவனம் குறிப்பிடுகிறது. வெளியுறவுத்துறை ஊழியர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமெரிக்க வெளியுறவு சேவை சங்கம் ஏஐயின் பயன்பாடு சட்டப்பூர்வ கடமைகளுக்கு எவ்வாறு இணங்கும் என்பது குறித்து தெளிவுபடுத்துமாறு தலைமையிடம் கேட்டது. 1980 ஆண்டின் சிறுபான்மை சமத்துவ சட்டம் அமெரிக்காவில் இன மற்றும் இன சிறுபான்மையினருக்கான உரிமைகளை பாதுகாப்பதற்கும் சம வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் வடிவமைக்கப்பட்டது. இது வாழ்க்கையின் பல்வேறு துறைகளில் பாகுபாட்டை எதிர்த்து போராடுவதற்கான நடவடிக்கைகளை நிறுவுகின்றது. தொழிலாளர் சந்தையில், கல்வியில், வீட்டு வசதி மற்றும் பொது சேவைகளை வழங்குவதில் கூடுதலாக வெளியுறவுத்துறை உட்பட பல்வேறு கட்டமைப்புகளில் சிறுபான்மையினரின் பிரதிநிதித்துவத்தை அதிகரிப்பை நோக்கமாக கொண்டு ஒதுக்கீடுகள் அல்லது இலக்குகளை சட்டம் வழங்குகின்றது. இருப்பினும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பன்முகத்தன்மை, சமத்துவம் மற்றும் உள்ளடக்கம் கொள்கை என்று அழைக்கப்படுவதை எதிர்த்து பல முறை குரல் கொடுத்து அதை பாகுபாடு என குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ஈவோ மொரலஸை மீண்டும் தேர்தலில் போட்டியிட அனுமதிக்க கோரி நடந்து வரும் போராட்டங்கள் தொடர்பாக தேர்தல் நாசவேலை செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பாக பொலிவிய சட்ட அதிகார சபை திங்களன்று விசாரணையை தொடங்கியது. சில குற்ற செயல்களுக்காக மொரலஸுக்கு எதிராக நீதி அமைச்சகத்தால் தாக்கல் செய்யப்பட்ட புகாரை விசாரிக்க அரசு வழக்கறிஞர் அலுவலகம் முடிவு செய்துள்ளதாக அட்டர்னி ஜெனரல் ரோஜர் மரியாக்கா திங்களன்று ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் தெரிவித்தார். கடந்த வாரம் நாட்டின் முக்கிய பகுதிகளை முடக்கிய சாலை மறியலுடன் தொடர்புடைய பிற குற்றங்களுடன் பயங்கரவாதம், தேர்தல் செயல்முறையை தடுத்தல், அரசியலமைப்பு தீர்மானங்களை மீறுதல், பொது சேவைகளை சீர்குலைத்தல் மற்றும் அரசு சொத்துக்களை அளித்தல் போன்ற குற்றச்சாட்டுகளை மொரலஸ் மீது சுமத்தியுள்ளது. ஆகஸ்ட் 17 அன்று பொது தேர்தலில் 4வது முறையாக போட்டியிடுவதற்கான அவரது முயற்சியை தேர்தல் அதிகாரிகள் நிராகரித்த பின்னர் முன்னாள் ஜனாதிபதி தனது ஆதரவாளர்களை நகரங்களை சுற்றி வளைக்க உத்தரவிட்டதற்கான ஆதாரங்கள் தங்களிடம் இருப்பதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. கடந்த வாரம் முதல் நாடு முழுவதும்
செய்யும் சுமார் 20 முக்கியமான போக்குவரத்து இடங்களில் சாலை தடைகள் முக்கியமாக கோச்சபாம்பு துறையில் குவிந்துள்ளன. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மோதல்கள் மற்றும் பொருட்கள் பற்றாக்குறை பதிவாகியுள்ளன. சாலை தடைகள் அடிப்படை உரிமைகளை மீறுவதாகவும் பொலிவிய மக்களின் உயிருக்கு ஆபத்தை விளைவிப்பதாகவும் அரசு வழக்கறிஞர் கூறினார். காவல்துறையினருடன் ஒருங்கிணைந்து தொடர்ந்து செயல்படுவதால் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் அதன் வழக்கறிஞர்களை அந்த பிராந்தியங்களுக்குள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு தந்திரோபாயமாக திரும்பப் பெற உத்தரவிட்டுள்ளது. இத்துடன் சமூக மீடியாவின் உலக செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூக மீடியாவோடு இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.